श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसतितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मङ्गलसूत्रताम्। स्वामी श्री கூரத்தாழ்வான் ஸ்ரீ வரதராஜஸ்தவ அனுபவம் ஆச்சாரியன் அனுகிரகம் தொடர்ந்துருக்கு. அதில் நேத்தி 43வது ஸ்லோகம் அனுபவித்தோம். அதாவது நீ அந்த ஆச்சரியமா உன் திருத்தோள்கள் இப்படி ஆச்சரியமா இன்பம் நுகர்ந்தது அப்படின்னு அனுபவித்தேனே, அது இன்பம் எதனால் நுகர்ந்தது? பிராட்டி உன்னை ஆறத் தழுவும் போது அந்த சந்தோஷமா, இல்ல ஆயர் சிறுமியர்களுடன் ராசலீலை ஆடின போது அவர்களுடன் தழுவி கழித்தாயே அப்பொழுது அந்த தோள்கள் அடைந்தது அதிக சந்தோஷமா, அல்லது நீ வெண்ணெய் திருடியதாக குற்றம் கூறி தாய் யசோதையால் அந்த தோளிலும் வயிற்றிலும் இறுக்கி கட்டப்பட்டாயே, கட்டுண்ண பண்ணினாயே, அந்த சமயத்திலே அதிகமான ஆனந்தம் அடைந்து நின்றாயோ? வரதா கேட்கிறேன் அப்படின்னு சொன்னவர் அந்த இரண்டுமே முன்னிரண்டும் தமக்கும் பூவின் விஜய நங்கைக்கும் ஆயர் சிறுமிகளுக்குமே அமைந்த புருஷார்த்தம். கடைசியில் கூறியது தாய் அன்புடன் கட்டி அதனால் மேலே கூறப்போவதை 51வது ஸ்லோகத்தில் வரப்போறது. தாமோதரன் என பெயர் வாங்க காரணமாய் அமைந்து இன்னியளவும் அதுல அந்த இடுப்புல தாமோதரன் என்ற பெயருடன் தழும்புடன் அந்த சௌஷீல்ய தடயத்தை காண்பிக்கிறார் இல்லையா? அதனால எம்பெருமான் உகந்தது அதுதான் போலும் என்று போன ஸ்லோகத்துல ஆச்சரியமா அனுபவித்தோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்துல 44வது ஸ்லோகம், ஷாலியா இவ விடபா சபல்லவாக்ராஹ கல்லோலா இவ ஜலதே சவித்ருமாக்ராஹ போகீந்திரா இவ சபணாமணித்வல்தாஹ பாசந்தே வரதபுஜா தவாருணாக்ராஹ. சாலியா இவ விடபா சபல்லவாக்ராஹ கல்லோலா இவ ஜலதே சவித்ருமாக்ராஹ போகீந்திரா இவ சபணாமணித்வபக்தாஹ வக்த்ராஹ பாசந்தே வரதபுஜா தவாருணாக்ராஹ. அதாவது வரதனின் திருக்கரங்கள், அந்த வரதனுடைய திருவிரல்கள் இவற்றை ஒரு சேர அனுபவிக்கிறார் சுவாமி. தேவாதிராஜா, உனது திருபுஜங்களிலிருந்து கீழிறங்கும் உன் திருக்கரங்கள், அவற்றின் நுனியில் உள்ள அந்த திருவிரல்கள் ஆகியவைகளை நான் சேவிக்கிறேன். அவற்றுக்கு எதை நான் உவமையாக சொல்வேன்? முந்தின ஸ்லோகத்திலெல்லாம் அந்த கடல் 4 கடல் போல இருந்தது, 4 தோள்கள், 4 அந்த திசைகள் போல இருந்தது அப்படின்னு உவமை தெரியாமல் எதை சொல்வது அப்படின்னு கவி நயத்துல ஒரு கரை காண முடியாத விஷயத்தை ஏதோ முடிஞ்ச அளவு பண்றார். ஸோ அதுல சாதர்மியத்தின் அதிசயம் தோற்றுக்கைக்காக, வேற எதுவுமே அதுக்கு ஈக்குவல் இல்லைன்னு சொல்லுவதற்காக இதெல்லாம் எடுத்து உபமானமா நான் பண்ண முயற்சிக்கிறேன் அப்படின்னு. அதனால அந்த திருக்கரங்கள், அந்த திருபுஜங்களிலிருந்து வரும் திருக்கரங்கள், அவற்றின் நுனியில் உள்ள திருவிரல்கள், எதை உபமானமாக சொல்வேன்? உனது திருக்கரங்கள் பலம் கொண்ட தூண்கள் போல் இருக்கு. அவற்றின் நுனியில் உள்ள உன் விரல்கள் சிவந்து உள்ளது. கரகமலங்கள் என்ற அதை தாமரை மலரினை ஒத்த சிவப்பு நிறமுடையது. நிறத்தால் மட்டுமல்ல, மிருதுவாக ரொம்ப சாஃப்டா இருக்கு. தாமரை மலர் போலவே சாஃப்டா இருக்கு. தளிர் போன்று மென்மையாக இருக்கு. அது சால மரத்தின் கிளைகள், அதாவது பெரிய மரம், சால மரம், பச்சை மரம்,
அதனுடைய கிளைகள் மற்றும் அவற்றிலிருந்து வளர்ந்துள்ள தளிர் இலைகள் இவற்றுக்கு உபமானம் சொல்லலாம். அல்லது முன்பே அனுசந்தித்தது போல நீண்டு பறந்து உள்ள திருபுஜங்களை கடல் அலைகள் என்று சொல்லிக்கொண்டு கடல் அலைகளின் நுனியில் உள்ள மிகச்சிறந்த பவழங்களை அந்த கடல் அடியிலேருந்து அந்த அலைகள் பவழத்தை மேலே எடுத்துட்டு நுனியில எடுத்துட்டு வரா மாதிரி அந்த பவழங்கள் போன்ற விரல்கள்னு உவமிக்கலாம். அல்லது நீ சையாசனம், சையா ஆசனம், படுக்கை, இருக்கை என்றெல்லாம் கொண்டுள்ள அந்த ஆதிசேஷன் முடியில அந்த பாம்பு அது படம் எடுக்கும்போது அந்த பனா முடியில் அந்த தலையில உள்ள ஒவ்வொரு தலையிலும் இருக்கிற ஒளி சிந்தும் ரத்தனங்கள், அதுபோல உன்னுடைய விரல்களுக்குள்ள சிவந்து அந்த ரத்தனங்கள் போல இருக்குன்னு சொல்லலாம். அப்படி நீண்டு பலத்தோடு கூடிய கரிய உனது திருபுஜத்திலிருந்து புறப்படும் திருக்கைகளின் நுனிகளில் உள்ள மிருதுவான சிவந்த அழகான உனது திருவிரல்கள் விளங்குகிறது என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. வரதனின் திருக்கரங்கள் அவற்றின் திருவிரல்கள். உன்னுடைய புஜங்கள் நுனி சிவந்து காணும். திருவிரல்கள் சிவந்திருப்பதால் அது சாலமரம், ஆச்சா மரத்தின் கிளைகளும் அவற்றின் தளிர் நுனிகளையும் கூறலாம். அல்லது கடலின் பேரலைகள் தம் உச்சியில் உயர்ந்த பழங்களை தாங்கி இருப்பது போல உவமை சொல்லலாம். அல்லது ஐந்தலை நாகங்களான சேஷன் போன்றவை தங்கள் படத்தில் ஏந்தியுள்ள ரத்தங்களால் பிரகாசிக்குமே, அதையும் கூறலாம் என்கிறார் சுவாமி. அருணாகிராகான சிவந்த நுனிகள். வரதா, அருளாழி அம்மானே, அருண அக்ராகா, சிவந்த நுனிப்பகுதி விரல்களை உடைய தவபுஜாக, தேவரீர் திருத்தோள்கள். சபல்லவ அக்ராக, துளிரை உடைய நுனிப்பகுதியை உடைய. சாலியாக, ஆச்சா மரத்தினுடைய. விடப்பாக, இவ கிளைகளைப் போலும். சவித்ரும, பவழங்கள் கூடிய. அக்ராக, முன்பகுதியை உடைய. ஜலதேகே, கடலின். கல்லோலாக, இவ பெரும் அலைகள் போல. பனாமணி, படங்களின் மணிகளால். இத்த வக்திராக, ஒளிரும் முகங்கள் அமையப்பெற்ற. போகீந்திராக, இவச்ச ஆதிசேஷன், வாசுகி போன்ற பாம்பு தலைவர்கள் போல. பாசந்தே, விளங்குகிறது. பேரருளாளனின் திருக்கைகளை, திருவிரல்களை இவ்வளவு ஆச்சரியமாக அனுபவிப்பது ஆழ்வானால் மட்டுமே முடியும். ஆச்சா மரம் நீண்டு பருத்து பூத்து கிளைகளுடன் திகழ்வது போல. பவழ கொத்துகளுடன் கூடிய கடலின் பெரிய அலைகள் போல. நாகமணியுடன் ஒளிரும் சேஷன், வாசுகி, தக்ஷகன், கார்கோடகம், பத்மம், மகாபத்மம், சங்கபாலன், குளிகன் முதலான பாம்புகளின் தலைவர்களைப் போல தேவரின் திருக்கைகள் ஒளிர்கின்றன என்கிறார் சுவாமி. போன ஸ்லோகத்துல 42வது ஸ்லோகத்துல 4 தோள்களும் 4 கடல்கள் போல உள்ளது, 4 திசைகள் போல உள்ளதுன்னு சொன்னவர், அந்த கடல்களிலிருந்து அந்த தோள்களிலிருந்து அந்த கடல்களின் அலைகள் தான் கைகள், அந்த அலைகளின் நுனியில் உள்ள பவழங்கள் தான் விரல்கள் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். போகி அப்படின்னால 5 தலைகள் உடைய பாம்புகளை கொள்வது. 5 விரல்களுடன் கூடியது, ஒவ்வொரு விரலிலும் மோதிரம் முதலியவற்றின் மணிகளால் ஒளிருவது போல. பாகும் புஜக போகாபம் என்று வால்மீகி பகவான் அருளியதைப் போல திருக்கைகளை ஆழ்வான் வர்ணிக்கிறார். ஆச்சாமரம் நீண்டு பருத்து நுனியில் 5 கிளையாய் இருக்கும். அதை உபமானமாய் கொண்ட அழகே அழகு. ஷாலப்ராம்சு மகாஜகா என்றான் மகாகவி காளிதாசன். ஷாலியா இத்தியத்ர புதாச்சக, பெரிய அலைகளை கல்லோலம் என்பார். அதுபோல பெரிய அலைகளைப் போல மேல் மேலும் புரண்டு மணிகளை சேர்ப்பிக்கும் திருக்கைகள் என்பது இங்கு குறிப்பு. பவழம் போன்ற மணியான வரங்களை கொடுப்பவன் பேரருளாளன் என்பது இங்கு ஆழ்வான் திருவுள்ளம். இப்படி ஆச்சரியமாக அனுபவிக்கும் ஆழ்வான் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.